நெக்லஸை கடன் வாங்கி போட்டுன்னு வந்திருக்கோம் ஆன்ட்டிங்களே. 101 ரூபா முயழுதலாமா 51 ரூபா முயழுதலாமான்ற கன்ஃபியூஷனில் இருக்க அங்கிள்களே, சீட்டாட வந்தவங்களே, செருப்பு திருட வந்தவங்களே, உங்கள் எல்லாருக்கும் என் நண்பர்களோட கூட்டு களவாணி ப்ரொடக்ஷன்ஸோட குட்டி கதை தில்லு முள்ளு சொல்ல போறாங்க. அந்த கதையோட ஆழமான கருத்தை உள்வாங்கி நீங்க எல்லாரும் பயனடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்கடா, ஒரு பேச்சுக்கு பொங்கலுக்கு பார்ட்டி பண்ணலான்னு சொன்னேன், கரெக்டாக வந்துட்டீங்க. எனிவே, ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பொங்கல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கொண்டாங்க, கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். அதை ஏன் கேட்குற? என் பொண்டாட்டி பொங்கலை பானையோடு அவள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டா. இந்நேரம் அது எல்லாம் ஸ்வாகா ஆயிருக்கும். மச்சி, பொங்கல் வைக்கிறது முக்கியம் இல்லடா, பொங்க வைக்கிறத மற்றவங்களுக்கும் வைக்கணும், அதான் முக்கியம். இப்படி நீங்கள் மட்டும் ஃபேமிலியாக தின்னு தீர்த்துடக்கூடாது. மச்சி, சக்கரை பொங்கல் சாப்பிட ரொம்ப போர் அடிக்குதுடா. ஏதாவது காரமாக சாப்பிட்லாமா? இந்த பானிபூரி மாதிரி. பானிபூரிலாம் இல்லை, பாழடைஞ்ச பூரி இருக்கு, வேணுமா? ஐயோ வேணாம்ப்பா, அந்த கன்றாவியை நீயே சாப்பிடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாய் கடை பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். யூகேலேயே இந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயும் வராது. என்னடா பில்டப்லாம் பயங்கரமாக கொடுக்குற? அவ்வளோ டேஸ்டாக இருக்குமா என்ன? டே, என்னடா அப்படி கேட்ட? நம்ம பாய் கடை பிரியாணினா அப்படி இருக்கும். நம்ம தூக்கத்தில் இருந்துச்சு கூட கையை நக்குவோன்னா பார்த்துக்கோவேன். வாங்க வாங்க மச்சி, ஓப்பன் த டப்பா. ஏய், என்னடா இது? சிக்கன் பிரியாணியில் சிக்கனையே காணோம், ஒரே உருளைக்கிழங்காக தான் இருக்கு. ஐயோ, அவன் ஆலு பிரியாணி சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட்டு. அவன் ஆளுக்கு ஒரு பிரியாணி சொல்றான்னு நினைச்சிட்டான்டா. இப்போதே இதை வச்சு சமாளிக்கலாம். நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. செம்ம போர் அடிக்குதுடா லைஃப். எங்கேயாச்சும் போலாமா? அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னது அது? என்கிட்ட சொல்லு, அதை பெருசாக்கலாம். அது ஒன்றும் இல்லை, எனக்கு மார்னிங்லேருந்து ஃபீவர் கொஞ்சம் விட்டு அடிக்குதுடா. விடாமல் அடிக்கிறதுக்கு அது உன்னோட ஒய்ஃபா? ஃபீவர்னா அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிளான்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் நம்ம போகிற இடமும் தெரியாமல் வர தடமும் தெரியாமல் போயிட்டு வரணும். அப்படி ஒரு இடமா போகணும். எங்கே போகலாம் சொல்லுங்க பார்ப்போம். இங்க என்ன சொல்லுது? ஸ்பெயின்னு சொல்தா? சூப்பரா மச்சி, எங்க வேணா போலாம். ஆனா ஒய்ஃப்ட என்ன சொல்லி பெர்மிஷன் வாங்குறதுன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? நாம போற கான்ஃபரன்ஸ் பேரு TVK, டெக்னிக்கல் விஷன் நாலேஜ். எப்படி? சூப்பர்டா. கட்சி பேர்ல கான்ஃபரன்ஸ் நடத்துற கும்ப நம்ம தான்டா. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? சரி, தலைவர் கணக்கா பேரெல்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் காசு, பணம், துட்டு, மணி, அதுக்கு என்ன வழி? மச்சி, பணம்லாம் ஒரு மேட்ரா? போன வாரம் வரைக்கும் என் கையில் 100 பவுண்டு தான் இருந்தது. இந்த வாரம் பாரு, 10,000 பவுண்டு வச்சிருக்கிறேன். என்னது 10,000? எப்படிடா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா. அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 பவுண்டு தேவைப்படுதுன்னு அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். அவர் உடனே அனுப்பிச்சிட்டாரு, அவ்வளோதான். அட பாவி, இதுக்கு பேரு சம்பாதிக்கிறது இல்லடா, இதுக்கு பேரு பிச்சை எடுக்கிறது. பிச்சை கிச்சன்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதடா. இப்போதைக்கு இதுதான் ட்ரெண்டிங்லேயே இருக்கு. இதுக்கு பேர் தான் க்ரௌட் ஃபண்டிங். என்ன, நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி கேட்குறோம், அவ்வளோதான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, காசை கூட ரெடி பண்ணிக்கலாம். ஆனா ஸ்பெயின் போயிட்டு ஆபீஸ் ட்ரிப் அப்புறம் நம்ப வைக்கிறது. என் ஒய்ஃப் வீடியோ கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் ஆளா காட்டு, பாசா காட்டுன்னு கேட்பாளே. அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தான். பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. டேய், இதுக்கேண்டா கவலைப்படுறீங்க? அதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இறக்குறோம்ல, நானோ பனானா. இதை வச்சு கான்ஃபரன்ஸ்ல இருக்கிற மாதிரி காமிச்சு சமாளிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. நானோ பனானாவோ இல்லை நேந்திரம் பனானாவோ ஏதோ ஒன்று நம்மளை காப்பாத்தினா சரி. அப்போ எட்ரா கார புட்ரா ஃப்ளைட்டை. Spain, here we come.
Una mattina mi sono alzato, oh vela ciao, vela ciao, vela ciao, 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 una mattina. அக்கா வாக்கா. ஆமா, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் வாக் பண்ணியே வந்தேன். ஐயோ அக்கா, நான் வீட்டுக்கு வாக்கான்னு சொன்னேன், நீங்க வேற கலாய்ச்சிட்டு. சரி, காலைல என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க? கேப்ப. நான் ஏங்கா கேட்க போறேன்? ஐயோ, நான் கேப்ப கூழ் குடிச்சேன்னு சொன்னேன். உங்களை பார்த்தா அன்லிமிட்டெட் மீல்ஸ் 4 சாப்பிட்ட மாதிரி இருக்கு, இதுல கேப்ப கூழாமே, நம்ப முடியலையே. அதெல்லாம் விட ரேகா, எங்க உன் ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்ட போல. அதான் உன் ஹஸ்பண்ட் வரல. ஏன் கால் வலி மட்டும் போதாதா, தலைவலியும் கூடவே வேணுமா? சரி, அதை விடு. பொங்கல் எப்படி போயிட்டு இருக்கு? புதுசா என்ன சொல்ல போறேன், எல்லாம் வாய் வழியா தான். ஆனா ஒண்ணு, நான் மட்டும் லண்டன் அண்டர் கிரவுண்ட் மாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கேன். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன், உனக்கு புரிஞ்சிருச்சா? வருஷமும் பொங்கல் பண்றோம், ஏதாவது வித்தியாசமா பண்ணலாமா? ஒரு லேடிஸ் ட்ரிப் போலாமா? லேடிஸ் ட்ரிப்பா? என் புருஷனுக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது, அவரை நம்பி நான் எப்படி ட்ரிப்புக்கு வர்றது பசங்களை விட்டுட்டு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. ஊபர் ஈட்ஸும் டெலிவரிவும் நம்மளுக்காக தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சான்ஸை விட்டா ட்ரிப் போகிற ஸ்கோப்பும் இல்ல, வாங்கி வச்சிருக்கிற புது ட்ரெஸ் போட வாய்ப்பும் இல்ல. சரி, கிளம்பலாம் வாங்க. இந்த பசங்க புருஷன் பெயின்ல இருந்து தப்பிக்க போறோம் ஸ்பெயின். ஸ்பெயின் சூப்பர் ஐடியா. ஆனா இத சீக்ரெட்டா வச்சுக்கணும். ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்றது? நம்ம நித்து அதான் சுவாமி நித்யானந்தாவை பார்க்க போறோம்னு சொல்லுவோம். அவர் இருக்கிற இடத்த இந்தியன் ரா சர்வீஸாலேயே கண்டுபிடிக்க முடியல, நம்ம புருஷங்க மட்டும் கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன? திட்டம் போடுறது தப்பு இல்ல, ஆனா அத மட்டமா போடுற பாரு, அதுதான் தப்பு. அப்போ சரி, பேசாம டிவிகேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லலாம். உடனே பதறாதீங்க, டிவிகேனா டெக் விஷனரி கான்க்ளேவ். இது ஜாயின் பண்ணியே தீரணும்னு பாஸ் ஆக்குபேஷனல் பிளாக்மெயில் பண்றாருன்னு சொல்லுவோம். கான்க்ளேவ்க்கு எப்படி கே வரும்? சரி விடு, மாடர்ன் ட்ரெண்ட்னு சொல்லி சமாளிச்சிடலாம். ஐ திங்க் ஷீ ஸ்பீக்கிங் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஏதாவது போட்டோ கீட்டோன்னு கேட்டா என்ன பண்றது? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. இங்கதான் நானோ பனானா சாஃப்ட்வேரை இறக்குவோம். ரா பனானா தெரியும், அது என்ன நானோ பனானா? இது எங்க கிடைக்கும்? 1 பவுண்டுக்கு டெஸ்கோல வைக்கிறாங்களே, வாங்கலையா நீ? நீ வேற, அது ஒரு சாஃப்ட்வேர். அதை வச்சு ட்ரெயினிங் போட்டோ வீடியோன்னு ஜமாய்ச்சிடலாம். சரியா? அப்போ சரி, தட்டுறோம் தூக்குறோம். அடப்பாவி, என்னடா இது, எல்லா கெட்ட சக்திகளும் ஒன்னா சேர்ந்து பாம் ஸ்குவாட் மாதிரி வராங்களே. ஏதோ சீக்ரெட்டா தமிழ்நாடு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தீங்களே, அது அப்படி என்ன தலைப்போற டாப் சீக்ரெட்? டாப் சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம யூகே எக்கானமி இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கு இல்லையா, அது எப்படி தூக்கி நிறுத்தலான்னு நாங்கெல்லாம் நைட் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு டிஸ்கஸ் பண்ணோம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சரி விடுங்க, ஒரு முக்கியமான நியூஸ். நாங்க 5 பேரும் 5 நாள் கான்ஃபரன்ஸ் போறோம். ஆளுக்கு ஒவ்வொரு நாள் ட்ரைனிங்கா? அப்படி என்னமா ட்ரைனிங்கு? டிவிகே. என்னது டிவிகேவா? எவன் பண்ண வேலைடா இது? டிஎம்கே ஏடிஎம்கே தெரியும், அது என்ன டிவிகே? டெக் விஷனரி கான்க்ளேவ். சுருக்கமா சொன்னா அடுத்த வருஷத்து பிளான ரூம் போட்டு யோசிக்கிற கான்ஃபரன்ஸ். January 18 ஸ்டார்ட் பண்ணி 5 days 4 nights. I meant 5 days office trip. நம்ம டிவிக்கு பிளான் பண்ண அதே தேதி, அதே 5 நாளா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்ன தலையில இடி இடிச்ச மாதிரி இப்படி முழிக்கிறீங்க? அது அது வந்து அந்த 5 நாள் தான் போகணுமா? பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா? ஆமா, அந்த 5 நாள் ட்ரிப்பு தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நீங்க எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. வேற என்ன பண்றது, நம்ம பிளான் மட்டும் இன்னும் டிராப் பாக்ஸ் டிராஃப்ட்லயே இருக்கு. மெகா சீரியலை பார்த்து அழுவுற பொம்பளைங்களை விட மேரேஜ் சீடியை பார்த்து அழுவுற ஆம்பளைங்க தான்டா அதிகம். கவலையே படாத,
நம்ம கண்டிப்பா ஸ்பெயின் போறோம். அதே தேதியில தான் போறோம். அதே தேதியில் எப்படா போகிறது? நம்ம வீட்டில் வேற பசங்கள்லாம் இருப்பாங்க. அவங்க நம்மளை போட்டுக்கிட்டு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்ம பசங்களோட ஒரு டீல் போடுவோம். அவங்கள 4 நாளைக்கு படிக்க வேணாம், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம எஸ்கேப் ஆயிடுவோம். ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்கிறதுக்கு ப்ரூஃப் கிஃப்ட்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தான் என்கிட்ட ஒரு பயங்கரமான ஐடியா இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் மிக்ஸி எடுத்துகிட்டு போயிட போகிறோம். யாராவது ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம மிக்ஸியை ஓட்டி காமிச்சு கிச்சனில் இருக்கிறோம், ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா பாஸ்? என் ஒய்ஃப் கிட்ட நான் போயே சொன்னது கிடையாது. குடும்பத்துக்குள்ள குண்டா போட்டுறாதீங்கடா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. செஞ்சிடலாண்டா விட்றா. ஃபைனலி ஸ்பெயின் வந்துட்டோம். சரி, எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த ஹஸ்பண்ட், கிட்ஸ், மிக்ஸி, வேக்யூம் கிளீனர், டிஷ் வாஷர் எல்லாத்தையும் மியூட்ல போடுங்க. ஓன்லி நெட்வொர்க்கிங் அண்ட் வைஃபை ஆன்ல வச்சுக்கோங்க. செய்வீர்களா? கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு பிரேக்குக்கு தானே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம டாக்டர் பால் என்ன சொல்றாரு? பசிக்கும் போது சாப்பிட்டுடணும். ஆர்டர் பண்ணலாமா? டபாஸ் டப்பாசோ பட்டாசோ ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுங்க, பசிக்குது. கூடவே ஒரு ஷக்கீலா ஷாட்ஸ். ஐயோ ஐயோ, அது ஷக்கீலா ஷாட்ஸ் இல்ல, டெக்கீலா ஷாட்ஸ். ஐயோ கடவுளே, டெக்கீலாக்கும் ஷக்கீலாக்கும் வித்தியாசம் தெரியாததெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு நம்ம படுற அவஸ்தை இருக்கே. ஐயோ, ஏதோ ஒண்ணு. அனிதா, உன் ஹஸ்பண்டுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னியே, இப்ப 3 வேளையும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை ஹோட்டல்ல சாப்பிட சொல்லிட்டேன். அப்போ மீதி 2 வேளை அதே ஹோட்டல்ல பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டுல சாப்பிட சொல்லிட்டேன். ஆமா, நீ என்ன போன்ல வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க? எல்லாரையும் ஒரு போட்டோ எடுத்து ஏஐல போட்டோஷாப் பண்ணி நானா பனானா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் சொல்றது ஏதாவது உனக்கு புரிஞ்சுதா? கடைசியில புரிஞ்சுதான்னு கேட்ட பாரு, அது மட்டும் கிளியரா புரிஞ்சுது. எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். டிவிகே கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ற மாதிரி ஆளுக்கு ஒரு போட்டோ ரெடி பண்ணிட்டேன். இதை எல்லாரும் உங்க ஹஸ்பண்டுக்கு அனுப்புங்க. என் ஹஸ்பண்ட் என்ன அனுப்பிச்சிருக்காரு பாருங்களேன். மை டியர், நீ அவ்வளோ பெரிய மீட்டிங்ல மைக்ல பேசுறத பார்த்தா பெருமையா இருக்குன்னு அனுப்பிச்சிருக்காரு. மைக்கா? ஐயோ, அது சிக்கன் லெக் பீஸ். ஃபில்டரை சரியா யூஸ் பண்ணாம விட்டுட்டேன். சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டு எங்க போலாம்? நாம சாக்ரடா ஃபேமிலில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாக்ரடா ஃபேமிலியா? அப்படின்னா அதுக்கு பேரு சாக்ரடா ஃபேமிலியா, ஹோலி ஃபேமிலின்னு அர்த்தம். ஆனா இப்ப நம்ம லோன்லி ஃபேமிலியா இருக்கோம். ஏய், அதெல்லாம் டோன்ட் வரியா, அங்க போய் பாவ மன்னிப்பு கேட்டா போச்சு. வெயில் செம்மையா இருக்கு. ஒரு 4 நாள் ஃபுல்லா என்ஜாய் தான் மச்சி. மச்சி, என்னடா இது? இந்த ஊரில் எல்லாரும் ஓலா ஓலான்னு ஓலா டாக்ஸியே கூப்பிடுறாங்க. ஊபரில் இல்லையா இந்த ஊரில்? மச்சி, ஸ்பானிஷ்ல ஹோலானா தமிழ்ல ஹலோன்னு அர்த்தம். ஹலோவே தமிழ் கிடையாது, இவன் டிரான்ஸ்லேட் பண்றானா. அது சரி, அமிகோஸ் அமிகோஸ்ன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? வெரிகோஸ் கேள்விப்பட்டிருக்கேன், முட்டைக்கோஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன அமிகோஸ்? ஏய், இந்த டாப்பிக்கை விடுங்கடா, நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை பார்ப்போம். நானே எப்போ ஃபோன் வரும் எப்படி சமாளிக்கலான் இருக்கேன். ஆனால் மச்சி, அந்த மிக்ஸி ஐடியா சூப்பரடா. டேய், ஏன்டா முழிக்கிற? மிக்ஸி எங்கடா? மிக்ஸியை மிஸ் பண்ணிட்டேன்டா. மிக்ஸி இல்லையா? இப்போ என்ன பண்றது? சரி விடு மச்சி, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நான் சொல்ற ஆப் நீங்க எல்லாரும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுங்க. மச்சி, நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். என்னடா ஆப் இது? என்னென்னவோ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, சூப்பராக இருக்கு. நம்ம சாலமன் பாப்பையா ஸ்டைலில் சொல்லணும்னா அருமை.
இது சாலமன் பாப்பையா சொல்லடா. அவருடைய கசின் பிரதர் பாலமன் அப்பையா சொல்லியிருக்கிறாரு. அப்பையா உங்கள் ஒய்ஃப் கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், சரியா? கால் தானே பண்ணிட்டா போச்சு. இப்பவே ஒய்ஃபுக்கு பண்றேன். டேய் என்னடா பண்ற? உன் ஒய்ஃப்க்கு யார் கால் பண்ண சொன்னது? அவன் நமக்குள்ளேயே கால் பண்ணிக்க சொன்னான்டா. ஐயோ ஆல்ரெடி கால் பண்ணிட்டேனடா. ஐயோ டே, என் ஒய்ஃப் திரும்ப கால் பண்றாடா. எட்ரா பேசு. ஹலோ பிரியா, எப்படிமா இருக்க? பண்றதெல்லாம் சுத்த மோசம், இதுல பாசம் வேற. என்ன பாசம் தூக்கலா இருக்கு. சரி எங்க இருக்கீங்க? வீட்டில் தான். வேணா மிக்ஸி போட்டு காடவா? போட்டு காமிக்க சொல்ல போறாடா. நான் தொலைஞ்சேன். மிக்ஸில அவுடேட்டட். உங்க வாட்ஸ்அப் லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. டே ஆப் ஓபன் பண்ணி லொகேஷன் ஸ்பூஃப்னு போடு. ஓகேம்மா, வாட்ஸ்அப் லொகேஷன் அனுப்பியிருக்கேன் பாரு. ஓகே சரி, நான் காஃபி பிரேக்ல செம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் டிஸ்கஷன்ல இருக்கேன். அப்புறம் பேசுறேன். ஹலோ ரேகா, எப்படிமா இருக்க? ஒழுங்கா சாப்பிட்டியா? கான்ஃபரன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கால் மேல கால் போட்டிருக்கேன், ஏன் எடுக்கல? எனக்கு தான் கால் மேல கால் போட்டா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அது இருக்கட்டும், வீடியோ கால் பண்ணுங்க, நான் வீட்டை பார்க்கணும். சரி சீக்கிரம் ஆப் ஓபன் பண்ணி கிச்சன் பேக்ரவுண்ட் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணு. பாத்தியா, நான் குக் பண்ணிட்டு இருக்கேன். இது நம்ம வீட்டு கிச்சனா? வித்தியாசமா இருக்கே. ஐயோ அவசரத்துல ஸ்டார் ஹோட்டல் கிச்சன் பேக்ரவுண்டா வச்சுட்டேன். இல்லம்மா, அது கேமரா சரியில்லை, அதான். சரி போன் வச்சுட்டு வானே. பாய். Por favor, continúe a la espera. En breves momentos le atenderemos. என்ன கிச்சன்ல யாரோ ஸ்பானிஷ் பேசுற மாதிரி இருக்கு? அதுவா, பசங்க டியோலிங்கல்ல ஸ்பானிஷ் கத்துக்கிட்டாங்க. வச்சுட்டுமா? ஓகே. என்னடா உன் ஒய்ஃப் கிட்ட இருந்து நான் காலே வரல? டேய், என் ஒய்ஃப் உங்கள் ஒய்ஃப் மாதிரிலாம் இல்லைடா. அவளுக்கு தெரியும், கூகுளில் சர்ச் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு குட் பாய் கிடைக்க மாட்டாங்கிறது நல்லா தெரியும். உங்கள் ஒய்ஃப் மாதிரி அனாவசியமாக ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் கேட்க மாட்டான். பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? அவன் ஒய்ஃபை நான் சுத்தமாக மறந்துட்டா. அதை எப்படி சமாளிக்கிறான் பாரு. டேய் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுடா, வாடா நம்ம போய் ஒரு ஸ்பானிஷ் பீர் அடிப்போம். நண்பேண்டா. வாவ், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. லேடிஸ், பழக்க தோஷத்துல ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பண்ணி யாருக்காவது அனுப்பிடாதீங்க. அதெல்லாம் நாங்க உஷாரா இருப்போம்ல. ஆமா, அங்க போறது நம்ம ஹஸ்பண்ட்ஸ் மாதிரி இல்ல. இதெல்லாம் ஹாலுசினேஷனா இருக்கும். இது ஹாலுசினேஷன் இல்ல, இது ஹஸ்பண்டினேஷன். நாம இடத்த பாப்போம் வா. கேர்ள்ஸ் இங்க பாருங்களேன், இன்ஸ்டன்ட் காஃபி போட தெரியாததுங்கெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டிருக்குதுங்க. வாங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாப்போம். இங்க பாருங்க பசங்க என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாடுவோமா உள்ள வில்லாடா. என்னடி இது, எல்லாம் டாடி மம்மி வீட்ல இல்லன்னு பாடுறாங்க. பீட்சா பர்கர்னு போஸ்ட் மேல போஸ்ட் போட்டிருக்காங்க. நாம நம்ம ஹஸ்பண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்போம். என் ஹஸ்பண்ட் கிச்சன்ல இருக்கிற மாதிரி போட்டோ போட்டிருக்காரு. ஏய், எனக்கும் அதே கிச்சன் டி. எல்லாரும் கிச்சன் போட்டோவை மட்டும்தான் போடுறாங்க. நல்லா கவனிங்க, வாட்டர் மார்க்ல ஜெனரேட்டட் பை நானோ பனானான்னு போட்டிருக்கு. நம்ம டெக்னிக்கை அவங்களுமே ஃபாலோ பண்ணிட்டாங்க போல இருக்குல்ல. கால் பேசச்சே ஸ்பானிஷ்ல பேச்சு சத்தம் பின்னாடி கேட்கறச்சேவே ஸ்லைட்டா ஒரு டவுட் வந்துச்சு. நாம எதுக்கும் அங்க இருக்கிற அந்த கேங்கை செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. மச்சி சக்ரடா ஃபேமிலியா? சான்ஸே இல்ல. இதுல பியூட்டியே நம்ம ஃபேமிலி இல்லாம வந்ததுதான்டா. வருவீங்க. நீங்க எப்படிங்க?
நீங்க எப்படிங்க இங்க அத நாங்க கேட்கணும்? நாங்க நாங்க வந்து வந்து டேய் என்னடா சொல்லி சமாளிக்கிறது? சரி சரி விடுங்க, நானே ஏதோ சொல்லி சமாளிக்கிறேன். நாங்க இங்க சாமி கும்பிட வந்தோம். இமயமலையில ப்ராம்ப்ட் பீட்டர்னு புதுசா ஒரு போலி சாமியார், இல்ல நிஜம் சாமியார் சொன்னாரு, சேக்ரட் ஆஃப் ஃபேமிலியா போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா சகல சௌபாகியமும் உண்டாகும் அப்படின்னாரு. அதான் இங்க வந்தோம். ஆனா அவர் கூடவே இன்னொன்னும் சொன்னாரு, சால்ட் ஆத்தாகே பானி ஆத்தாகே, ஃபால்ட் ஆத்தாகே, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஆப்பு ஆத்தாகேன்னாரு. அப்ப புரியல, இப்ப புரியுது. क्या बोलता है? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இவன் வேற ஸ்பானிஷ் பியர் குடிச்சிட்டு அரைகுறையா வளர்றான். அட்லீஸ்ட் பசங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. உங்களை நம்பி வந்ததுக்கு. ஆமா, நீங்கெல்லாம் இங்க ஸ்பெயின்ல என்ன பண்றீங்க? ஏதோ கான்ஃபரன்ஸ் போட்டோலாம் அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க. அது வந்து வந்து இப்ப என்ன, நாங்களும் உங்களை மாதிரி தான் வந்தோம். All is fair when it comes to ladies trip. இந்த தஸ்ஸ புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்ல பேசுற வேலையெல்லாம் நம்ம கையில வச்சுக்காத. இப்ப சரி, దానికి దీని సరిపోయింది. சரி சரி, எல்லாம் முடிஞ்சுது. இப்ப தனித்தனியா வராம பேசாம பசங்களை கூட்டிட்டு ஃபேமிலியா வந்திருக்கலாம். கரெக்ட். இதுதான் நம்ம 2026 நியூ இயர் ரெசல்யூஷன். ஏய், இங்க பாருங்க, அங்க நிக்கிறது நம்ம புஷ்பா புருஷன் தானே? அட, அது நம்ம ஷைலஜா புருஷன் ஜெயமணி. பாடுறா, தலைவர் அடிக்கிற லூட்டிய பாத்தியா? எங்கும் பனி மழை பொழிகிறது. வேகாத வெயில்ல கலர் கலரா சூட்ட மாட்டிக்கின்னு புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறதாம். எவனுக்கும் தமிழ் தெரியாதுன்னு ஸ்பெயின்ல என்ன நான் பாட்டை போடுறாரு பாடுறா. இரு நம்ம ஷைலஜாக்கு ஒரு ஃபோன் அடிச்சு நம்ம தலைவர் எந்த கான்ஃபரன்ஸ் போயிருக்காருன்னு கேட்போம். லா 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 லா